மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு பெரும் உதவியாக இருப்பது ஆசிரியர்களா பெற்றோர்களா? ஆசிரியர்கள் என்ற தலைப்பில் வாதாட வந்திருக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி தமிழனை ஈன்றெடுத்த தமிழ்தாய் வணங்கி பேரண்டூர் பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பேச வந்துள்ளேன். இங்கு குடியிருக்கும் என் கிராம மக்களுக்கும் என் சொந்தங்களுக்கும் வணக்கம். ஆசிரியர் மாணவர் உறவு என்பது இந்த உலகில் முக்கியமான ஒன்றாகும். பெற்றோருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து செயல்பட்டு வரும் நபர் தான் ஆசிரியர். அதை மறந்துவிட முடியாது. உதாரணமாக, ஒரு சிற்பியிடம் ஒரு கல்லை கொடுத்தால் எப்படி அதை நல்ல வடிவமாக மாற்றி சிலையாக மாற்றுவார்களோ அது போன்றுதான் ஆசிரியர்களும் ஒரு நல்ல மாணவனை உருவாக்கி இந்த நாட்டுக்கு தருகின்றனர். அந்த வகையில் எனக்கு கிடைத்த ஆசிரியர் என்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையை சிறப்பாக கடப்பதற்கு அவர்களுடைய பங்களிப்பு தான் இந்த மேடை ஏற்றியது. ஒரு காலத்தில் ஆசிரியர் என்றால் மாணவர்கள் மரியாதையை தந்து கல்வி கற்றனர். இப்போது அது இல்லை. இன்றைய ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருக்கின்றது என்று யாருக்காவது தெரியுமா? இன்று மக்களின் பார்வைகள் ஆசிரியரை பற்றி தவறான எண்ணங்கள் விதைக்கப்பட்டு மாணவர்கள் செய்யும் தவறை கூட ஆசிரியர்கள் தான் என்று காரணம் சொல்லி ஆசிரியர் ஏணியாக இருந்து நம்மை ஏணியாக ஏற்றிவிட்டு அழகு பார்க்கின்றனர். ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் கருவறையில் இருந்து வெளிவந்த அடுத்த சில வருடங்களே அவர்கள் சந்திக்கும் நபர் தாய்க்கு நிகரான ஓர் ஆசிரியர்களைத்தான். ஆசிரியர் சிந்தனைகள் நல்ல விதமாக அமையும் பட்சத்தில் அந்த குழந்தைகள் ஆசிரியர்கள் தான் ஒரு கனவு இல்லமாகவும் பள்ளிக்கூடம் தான் தன்னுடைய எதிர்காலத்தின் பொது இடமாகவும் மாறுகின்றது. பெற்றோர்கள் நம்மை வளர்க்கின்றனர். ஆசிரியர்கள் தான் நம்மை அறிவாளியாக மாற்றுகின்றனர். பெற்றோர்கள் சுவாசத்தை தருகின்றனர். ஆசிரியர்கள் தான் இந்த உலகத்தை காட்டுகின்றனர். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆசிரியர்கள் தான் மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு பெரும் உதவியாக இருப்பது. ஆசிரியர்களே என்று கூறி நாள்தோறும் வாய்ப்பினை நடுவர் அவர்களை கேட்டுக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, நீங்களும் பெற்றோர் சொல்லும்படி வீட்டில் இருந்திருந்தால் அடக்கப்பட்டு இருந்திருப்பீர்கள். ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்ததினாலே தான் தாங்கள் நடுவராகவே அமர்ந்திருப்பீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆசிரியர்கள் தான் பெரும் உதவியாக இருப்பார் என்று கூறி உரையாடலை முடித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தில் என் கணவருக்கும் இந்த வாய்ப்பை தந்த முத்து ஐயா அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.